ஊறுகாய் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது ஊறிடுச்சு நல்லா 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன், முறக்கட்டிட்டு இருக்குது. அதே கடுகும் போட்டேன், பொரிஞ்சிட்ருக்குது. இதில் வந்து இந்த டப்பாவில் இப்போ மிளகாத்தூள், பெருவெங்காயம், வெந்தயப்பொடி, இதெல்லாம் உப்பு, இதெல்லாம் உப்பு பத்தலாம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் கலந்து இப்போ இது பொரிஞ்சோட்டி கடுகு எல்லாம் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ எலுமிச்சம்பழம் ஊறி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இதில் போடணும். பொரிஞ்சிருச்சு. அனல் கம்மியாக வச்சுட்டு போனோம்னா மேலே தெரிச்சிடும். அவ்வளோதாங்க. போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் இல்லைங்களா, போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கிண்டினோம்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இது எலுமிச்சங்காய் ஊறுகாய். நார்த்தங்காயும் இதேமாரி தான். எல்லாம் தூளெல்லாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், வெந்தயப்பொடி இதெல்லாம் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிங்கன்னா சரியாக போயிடும்.